மதுராந்தகம் ஏரியில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின் தண்ணீரை தேக்கி வைக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளங்கோ. மதுராந்தகம் ஏரி தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? தண்ணீர் தேக்கம் பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக இம்மாவட்டத்தின் மிகப்பெரிய மதுராந்தகம் ஏரியில் 3 ஆண்டுக்கு பிறகு இன்று தண்ணீர் தேக்கப்படுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி ஆகும். இந்த ஏரி பல ஆண்டுகளுக்காக சீரமைக்கப்பட வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு இதற்காக 172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை 22ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பணி தற்போது பணி முடிந்து தற்போது 2 ஆண்டுக்கு பிறகு ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கும் நிலை இப்போது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிக்கு புதியதாக 12 ஷட்டர்கள், கரை மேம்படுத்தல், ஆழப்படுத்துதல் போன்றவை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏரியின் முழு கொள்ளளவு என்பது 23.3 அடியாக பழையானது இருந்தது. தற்போது 2 அடி உயர்த்தப்பட்டு 25 அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனுடைய முழு கொள்ளளவு பழைய முறை 694 MCFT ஆக இருந்தது. தற்போது கூடுதலாக 791 MCFT தண்ணீர் தேக்க உள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை என்பது வராது என்பதால், மக்கள் குடிநீர் பிரச்சனை வராது என்பதால் இப்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தற்போது ஏரிக்கு நெல்வாய் மதுகு மற்றும் கிளியார் வழியாக 1200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஏரி தேக்க நீர்வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது 60% ஏரி கொள்ளளவு எட்டியுள்ளது. இந்த ஆண்டு ஏரி முழு கொள்ளளவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.